வீடியோவை பதிவு செய்ததும் நீக்கியதும் அட்மின் தான். திருமாவளவன் விளக்கம். ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற திருமாவளவன் பேசிய பழைய வீடியோ அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒரு சில நிமிடங்களில் அந்த வீடியோ நீக்கப்பட்டது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள திருமாவளவன், வீடியோவை பதிவு செய்ததும் நீக்கியதும் தனது அட்மின் என்று தெரிவித்துள்ளார். சில மணி நேரங்களுக்கு முன்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சமூக வலைதள பக்கத்தில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று மூழ்கிய வீடியோ பதிவானது. இதனால் திமுக தரப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் அதன் பின் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. உடனடியாக அந்த வீடியோ நீக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு முன்பு நெட்டிசன்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து பல்வேறு கமெண்ட்ஸ்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் திருமாவளவன் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இந்த விளக்கத்தில் அவர் கூறியதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற எங்கள் நிலைப்பாடு நீண்ட நாள் காலமாக உள்ளது. எக்ஸ் தளத்தில் இருந்து வீடியோ நீக்கப்பட்டது தொடர்பாக அட்மின் இடம் விசாரித்து சொல்கிறேன் என்று கூறியுள்ளார். அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க. இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார்? அந்த காட்சி அப்படியே வச்சிருக்க விரும்புறீங்களா சார்? உங்களை கேட்காம அட்மின் வந்து நீக்கிட்டாங்களா சார்? தெரியல, நான் பாக்கல, இப்பதான் பாக்கணும். இல்ல, நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. தெரியல, எனக்கு தெரியல, நான் பாத்துட்டு தான் சொல்லணும். கேட்கல, இப்பதான் நான் பார்த்தேன். அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க. இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா சார்? அந்த காட்சி அப்படியே வச்சிருக்க விரும்புறீங்களா சார்? உங்களை கேட்காம அட்மின் வந்து நீக்கிட்டாங்களா சார்? தெரியல, நான் பாக்கல, இப்பதான் பாக்கணும். இல்ல, நாங்க அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே. தெரியல, எனக்கு தெரியல, நான் பாத்துட்டு தான் சொல்லணும். கேட்கல, இப்பதான் நான் பார்த்தேன்.